Hello students, welcome to our channel. இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த 12th தமிழுக்கு ஓவராலாக நம்ம 4 மார்க் கொஷின் இந்த மொழிபெயர்ச்சி அப்புறம் 2 மார்க் மொழிபெயர்ச்சி நெடுவினாவில் தனியாக சொல்லுங்கள் சார், எங்களுக்கு முக்கியமான நெடுவினா எது எதுன்றதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது மொத்தமாக நம்ம ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுக்கிறங்க. மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நெடுவினாவில் முக்கியமான டாப் 20 நெடுவினா நான் என்னன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டாப் 15 சொல்கிறேன், அதை எதுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இயல் 1ல் கவிதை நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் இது. அப்புறம் 2வது இயலில் நெடுநல்வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை. அப்புறம் அதே இயல் 2ல் மருதனின் பண்பு நலன். அப்புறம் இயல் 3ல் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. இந்த இது ஒன்று. அப்புறம் அதே இயல் 3ல் பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் அந்த கேள்வி. அதே இயல் 3ல் உரிமை தாகம். அப்புறம் உங்களுக்கு இதில் திருக்குறள் இயல் 3ல் செய்நன்றி அறிதல் அது. அப்புறம் இயல் 4ல் கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவன. அதே இயல் 4ல் பண்டை கால கல்வி முறையில் கற்றல் கற்பித்தல் முறை. அப்புறம் இயல் 5ல் கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன. அதே இயல் 5ல் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்த கோட்ட பகுதி அந்த கேள்வி. அப்புறம் இயல் 6ல் அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும். இது உங்களுக்கு திருக்குறள் பகுதியில் உள்ளது. அப்புறம் இயல் 7ல் எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படின்ற அந்த கேள்வி. அப்புறம் நிர்வாக மேலாண்மை இயல் 7ல் இருக்கக்கூடிய நிர்வாக மேலாண்மை. இயல் 8ல் எச்சிய கிருட்டினார் கிறிஸ்தவ கம்பரே அப்படின்ற அந்த கேள்வி. இது டாப் 15. இந்த 15 கேள்வியிலிருந்து மேக்சிமம் நமக்கு இந்த 15 கேள்வியை நீங்கள் படிச்சீங்கன்னாவே 3 6 மார்க் கொஷின்ஸ் 3 நெடுவினாவும் நம்ம அட்டன் பண்ணுற வாய்ப்புகள் அதிகம். 90% நமக்கு இந்த 15 நெடுவினாவிலேருந்து கேட்டுருவாங்க. சப்போஸ் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை சார், இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் சொல்கிறேன், அதையும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கிறங்க. இயல் 1ல் இருக்கக்கூடிய தமிழின் சீரழமை திறம் வியந்து சிற்பி கூறுவன அந்த கேள்வி. அதுக்கப்புறம் சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இயல் 4ல் இருக்கக்கூடியது. இயல் 6ல் மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டம். 3 ப்ளஸ் சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு இது இயல் 7. அதுக்கப்புறம் கோடை மழை இயல் 8. இந்த 5 கேள்வியும் சேர்த்து மொத்தம் 20 நெடுவினா. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன 15 நெடுவினா டாப் 15. அதுலேருந்து மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. ரொம்ப சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த நான் இப்போ அடுத்து சொன்ன அந்த 5 நெடுவினாவையும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கிறங்க. இந்த மேக்ஸிமம் நமக்கு 3 5 மார்க் கொஷினுமே அட்டன் பண்ணிடலாம். ஓகே, 5 மார்க் முடிஞ்சு. அடுத்ததா இந்த மொழிபெயர்ச்சியிலிருந்து கேட்கக்கூடிய கேள்வி 4 மார்க்கில் ஒரு 3 கேள்வி வரும். 2 மார்க்கில் ஒரு 7 கேள்வி வரும். அது 7 × 2 14 மார்க்கு, இது 3 × 4 12 மார்க்கு. இதோட இலக்கண கேள்விகளும் சேர்ந்து நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் இந்த 4 மார்க் கேள்வியை பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்ச்சி பகுதியிலேருந்து உங்களுக்கு கேட்கக்கூடியது இந்த கேள்விகள் தான் கேட்பாங்க. சரியா? இதுல அணி நமக்கு கண்டிப்பா இருக்கும். அணியிலிருந்து ஏன்னா 5 கொடுத்து நம்ம 3 எழுத போறோம். ஆனா நான் எத்தனை டாபிக் எழுதியிருக்கேன்? 7 டாபிக் கிட்ட எழுதியிருக்கேன் பாருங்க. இதுல பா இலக்கணமும் நமக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அணி இலக்கணத்துல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். இதுல இந்த தொழில் உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, சொற்பொருள் பின்வரு நிலை அணி, உவமை அணி, நிரல் நிறை அணி, ஏகதேச உருவக அணி, இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு இயல்லையும் இருக்கக்கூடிய அணி. மொத்தம் நமக்கு 6 அணி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 6 அணியுமே நல்லா தரவா படிக்கணும். எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, அணியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அணின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. 2 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. 2 அணி கொடுத்துருப்பாங்க. 2 அணி கொடுத்துட்டு நீங்க அதுல 1 சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அதனால இந்த 6
அணியுமே நல்லா தரவா படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டின்ல இருந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் திணைத்துறை, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். திணைத்துறையில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். இல்ல முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது 3ம் வாகை திணை, பாடான் திணை, செவி அறிவுறவு துறை, இந்த 3 முக்கியமானது. இது 3ஐயும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அப்புறம் நயம் பாராட்டல் புத்தகத்துல வந்து உங்களுக்கு பக்கம் எண் 20, 44, 70, 126, 154, 165 இதுல எல்லாத்தையும் இந்த நயம் பாராட்டல் இருக்குது. அந்த பாடல்கள் எல்லாத்தையும் நல்லா தரவா பார்த்துக்கிறங்க. அதே அடுத்து வந்து 4வது பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு ஒப்புமைப்படுத்தி எழுதுக. இந்த 3 முக்கியமானது. இதுல யானைக்கும் அடிசருக்கும், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், அப்புறம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இந்த 3 வந்து இதுல முக்கியமானது. இது 3 நல்லா தரவா பார்த்துக்கிறங்க. அப்புறம் தமிழாக்கம் வந்து உங்களுக்கு பழமொழி கொடுத்தும் அதை தமிழாக்கம் செய்ய சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பேராகிராஃப் பத்தி கொடுத்தும் அதை தமிழாக்கம் செய்ய சொல்லலாம். புத்தகத்துல உங்களுக்கு பக்கம் எண் 20, 70, 102, 126, 154, 185, 215 இது எல்லாத்துலயும் இந்த தமிழாக்கம் வந்து இருக்குது. அப்புறம் வரைபடம் விளக்கம், ஒரு வரைபடம் கொடுத்துட்டு அதை விளக்கம் கொடுத்து நம்ம எழுதுறது. அப்புறம் கவிதை வந்து உங்களுக்கு கேட்கலாம். அப்புறம் பா இலக்கணம் கேட்கலாம். இதுல அணி கண்டிப்பா இருக்கும், திணைத்துறை கண்டிப்பா இருக்கும், நயம்பாராட்டல் கண்டிப்பா இருக்கும். இந்த 3 வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இதுல எது வேணாலும் உங்களுக்கு மாத்தி மாத்தி என்ன பண்ணலாம், கேட்கலாம். அதனால இந்த 3 நீங்க தரவா படிச்சுக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அது போக நான் சொன்ன இந்த முக்கியமான இதுகளையும் நீங்க பார்த்துக்கிடுங்க. இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், இந்த 12 மார்க்கு வாங்கிடலாம். அதுல எந்த விதமான டவுட்டும் வேணாம். சரி, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுல தான் வந்து நிறைய பேருக்கு மார்க்கே போகும். இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இலக்கண கேள்வி தனியா பார்த்துக்கோங்க. அது போக இரு சொற்களை தொடரமைத்து எழுதுக. இப்ப பாத்தீங்கன்னா விடியல், வனப்பு, இந்த 2 வார்த்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்கணும். அப்ப விடியல் வானம் மிகுந்த வனப்புடன் காட்சி தருகிறது, 2 வார்த்தையும் ஒரே வாக்கியத்துல அமைத்து எழுதணும். அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அதான் வந்து இரு சொற்களை தொடரமைத்து எழுது. அப்புறம் உவமை தொடர்களை சொற்றொடர்கள் அமைத்து எழுதுக. உவமை சொல்லுவோம் இல்லையா, தாமரை இலை நீர் போல, கிணற்று தவளை போல, எலியும் பூனையும் போல, அச்சாணி இல்லாத தேர் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இந்த மாதிரி சொல்லக்கூடியதை நம்ம ஒரு வாக்கியமா அமைத்து எழுதணும். நண்பரே ஆனாலும் அரசனிடம் தாமரை இலை நீர் போல பட்டும் படாமலும் பழக வேண்டும். இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஓமை தொடரை நம்ம வந்து ஒரு வாக்கியத்துல அமைத்து எழுதுறது. அடுத்து 3வது இரு தொடர்கள் ஆக்குக. ஒரே தொடரா கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம பிரிச்சு 2 தொடரா எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல ஒண்ணு கொடுத்துருக்காங்க, மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான். இது ஒரே சென்டென்ஸா கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம 2 சென்டென்ஸா மாத்தி எழுதணும். மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான்றத ஒரு சென்டென்ஸாகவும், அதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்றத இன்னொரு சென்டென்ஸாகவும் மாத்தி எழுதணும். ஸோ ஒரே சென்டென்ஸ் அவ்வளவுதான், 2 சென்டென்ஸா எழுதிக்கிறோம். அப்புறம் மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைக்க. உதாரணத்துக்கு மயங்கொலி சொற்கள் அப்படின்றது இந்த தலை, 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 இது 3ஐயும் ஒரே வாக்கியமா எழுதணும். அதுதான் முக்கியம். முருகன் தலைகளை தலைத்து தலையில் தூக்கி வந்தான். முருகன் தலைகளை தலைத்து தலையில் தூக்கி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சென்டென்ஸ்ல எழுதணும். இது மாதிரி கலை, அலை, விலை, இது மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. உதாரணத்துக்கு முன், இந்த முன் அப்படின்றத அவன் முன் வந்து கூறினான், அவன் முன் வந்து கூறினான், இப்படி எழுதணும். இந்த முன் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், உறுப்புகளோட சேர்த்தும் பிரிச்சும் நம்ம எழுதி காமிக்கிறோம்.
அப்புறம் அடுத்தது வேற்றுமை உருபுகளை சேர்த்து தொடர்கள் ஆக்குக. வேற்றுமை உருபுகளை சேர்த்து முறையான தொடர்களை ஆக்குக. குமரன் வீடு பார்த்தேன். குமரன் வீடு பார்த்தேன். குமரனை வீட்டில் பார்த்தேன். குமரனை வீட்டில் பார்த்தேன் எழுதணும். மாறன் பேச்சு திறன் யார் வெல்ல முடியும்? மாறனின் பேச்சு திறனை யாரால் வெல்ல முடியும் அப்படின்னு எழுதணும். இந்த மாதிரி கொஸ்டின். அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். சாதாரண பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம எழுத்து வழக்கா சரியான தமிழ்ல மாத்தி எழுதுறோம். அடுத்து தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. வேற வேற எழுத்துக்கள், இந்த நீ வர வேண்டிய இடத்துல இந்த நீ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரா மாத்தி கொடுத்துருப்பாங்க, லா மாத்தி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி வார்த்தைகள் நா, ரா, லா இந்த வார்த்தைகளை வந்து வேற வேற எழுத்துக்களா வந்து நமக்கு மாத்தி கொடுத்துருப்பாங்க. இந்த லா யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இந்த லா யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த நா யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இந்த நா யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ரா யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இந்த ரா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி மாத்தி கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக நம்ம எழுதணும். அப்புறம் வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. இது வந்து வல்லின மெய்கள் வந்து கரெக்டாக போட வேண்டிய இடத்துல போட்டிருக்க மாட்டாங்க, தேவையில்லாத இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக நம்ம எழுதிக்கிறணும் மாற்றி. அப்புறம் கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. 4 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. வானம், பற, நிலவு, தொடு. 4 வார்த்தையும் ஒரே சென்டென்ஸ்ல நம்ம மாத்தி எழுதணும். வானத்தில் பறந்து நிலவை தொடுவோம் அப்படி எழுதணும். சருகு விழு மண் அலை. சருகு விழுந்து மண்ணில் கிடந்தது, அலை அதனை இழுத்து சென்றது. இந்த மாதிரி. அப்புறம் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இந்த பலகை அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சேர்த்து வச்சு ஒரு வாக்கியம் எழுதணும், பிரிச்சு ஒரு வாக்கியம் எழுதணும். என் தந்தை பலகை தொழில் செய்கிறார், இல்லைன்னா ஆசிரியர் கரும்பலகையில் எழுதினார். பல கை, இதை பிரிக்கும் போது பல கைன்னு வருதா. இப்ப எனக்கு பல கைத்தொழில்கள் தெரியும், ஏன்னா பல கைகள் சேர்ந்தால் ஓசை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இதே போல தாமரை, தா மறை. அப்புறம் பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக. கபிலன் திறமையானவர் என்று டேஸ் பிராக்கெட்குள்ள குமரன் தெரியும். அப்ப குமரனுக்கு தெரியும் மாத்தி எழுதணும் அதை. அடுத்தது பொருள் வேறுபாடு அறிந்து ஒரே தொடரில் அமைக்க. இந்த மாதிரிதான் களம் களம். அதேதான் ஒரே தொடர்ல மாத்தி எழுதணும். அப்புறம் மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. மரபு சொற்கள் எக்ஸாம்பிளுக்கு ஆர, அமர. இதை வந்து தொடர் அமைத்து எழுதுறோம் நம்ம. ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் ஆற அமர சிந்தித்து தொடங்க வேண்டும் அப்படின்றது. அப்புறம் தேவையான இடங்களில் நிறுத்தற் குறியிடுக, பங்க்சுவேஷன் கேட்கலாம். ஒரு தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரபு பிழைகளை நம்ம நீக்கி எழுதணும். வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டு காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. இப்ப வாழை தோட்டத்தில்னு மாத்தி குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. இந்த மரபு பிழைகளை கரெக்டா மாத்தி எழுதணும். அப்புறம் விடைக்கேற்ற வினா அமைக்க கேட்பாங்க. ஒரு விடையை கொடுத்துட்டு அதுக்கு ஏற்றவாறு வினா அமைக்கணும். அப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம் இலக்கண பகுதியிலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க இதுல. அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி கேட்பாங்க இதுல. புணர்ச்சி விதியும் இலக்கண பகுதியிலிருந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த 2 மதிப்பெண் வினாக்கள் பகுதியில கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்க நல்லா தரவா படிச்சுக்கிட்டீங்கன்னா இதுல என்ன பண்ணிடலாம், 7x2 14 மார்க் ஈஸியா எடுத்துலாம். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா. புத்தகத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுல நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இதுலையும் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 3x4 7x2. அப்புறம் நெடுவினா சொன்ன முக்கியமான நெடுவினாக்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிறங்க. கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.